வழுவில் ஓரி கொன்று சேரலர் கீத்த செவ்வேர் பலவின் பயங்கேழு கொல்லி அப்படின்ற வர அகனான ஒரு பாடல் சொல்றது இந்த கொல்லிமலையை தான். அருவிகளுக்கும் மூலிகை காடுகளுக்கும் ஃபேமஸான கொல்லிமலையோட 2 days ஐட்னரியை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட டிராவல் புக் சீரீஸோட 4வது வீடியோ இது. இதுக்கு முன்னாடி போட்ட 3 வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ உங்களுக்கு வேற எந்த இடத்தோட டிராவல் கைட் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கொல்லிமலைன்னு பேர் கேட்ட உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அதோட அழகான 73 ஹேர்பின் பென்ஸ் தான். அதனால தான் கொல்லிமலையை பைக்கர்ஸ் பேரடைஸ்லேயே சொல்கிறாங்க. என்னதான் ஏற்காடு ஏழைகளின் ஊட்டின்னு சொன்னாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன்னா அது நம்ம கொல்லிமலை தான். கொல்லிமலையை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் அக்டோபர் டு மார்ச் தான். ஆனால் டிசம்பர் செகண்ட் ஹாஃப்ல இதை போகிறத தவிர்த்துக்கோங்க. ஏன்னா மழை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்க அருவியோட தண்ணியும் நிறைய இருக்கும். ஸோ சில இடத்துல உங்களை குளிக்கவோ உள்ள நுழையவோ அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மலை கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் நாமக்கல் மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இதோட உயரம் கிட்டத்தட்ட 1000 to 1300 மீட்டர் வரைக்கும் இருக்கும். நாமக்கல்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க இந்த கொல்லிமலைக்கு நீங்க ரோடு வழியா வரீங்க அப்படின்னா நீங்க நாமக்கல் வந்துட்டு அங்க இருந்து கவர்மெண்ட் பஸ் எடுத்தோ இல்ல பிரைவேட்டாவோ நீங்க இங்க வர முடியும். ஆனா ப்ரிஃபரபிளி நீங்க பிரைவேட் எடுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா கொல்லிமலையில நீங்க சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. எல்லா இடத்துக்கும் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்க ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா நீங்க சேலம் ஆர் நாமக்கல் ஸ்டேஷன் வந்துட்டு அங்க இருந்து நீங்க ரோடு வழியா மேல வந்துடலாம். ஃபிளைட்ல வரீங்கன்னா சேலம் ஏர்போர்ட் தான் பக்கம். அடிவாரத்திலிருந்து கொல்லிமலையை ரீச் பண்றதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு பின்புற வழி, இன்னொன்னு அந்த 72 ஹேர்பின் பின்ஸ் இருக்கிற வழி. நீங்க சேஃபாவும் இயற்கை அழகா ரசிச்சுக்கிட்டே மலை ஏறும்னு நினைச்சீங்கன்னா அந்த 72 ஹேர்பின் பின்ஸ் இருக்கிற ரோடு எடுக்கிறது தான் நல்லது. கொல்லிமலை தமிழ்நாட்டில் இருக்க மிக பழமையான ஊர்களில் ஒன்று. ஏன்னா இதோட வரலாறு 2300 வருஷத்தையும் தாண்டி போகுது. அண்ட் இதை பற்றின குறிப்புகள் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையிலும் இருக்கு. இந்த கொல்லிமலை ஆண்டா ஃபேமஸான ராஜா யாருன்னா கடையேழு வள்ளல்கள் ஒருவரான வல்வில் ஓரி. அது இல்லாம இரும்புறையும் இந்த இடத்த ஆண்டிருக்காரு. இங்க உங்களுக்கு ஜஸ்ட் 800 rupeesல இருந்தே ரூம்ஸ் கிடைக்கும். அண்ட் ஹோம் ஸ்டேஸும் 1500 ரேஞ்சிலேயே கிடைக்கும். இதை நீங்க அகோடா booking.com மாதிரியான வெப்சைட்ல இருந்தே புக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லக்ஸூரியா பாக்குறீங்க அப்படின்னா சில்வர் லைன் ரிட்ரீட்ஸ்லயும் ஆர்விஆர் ரெசார்ட்லயும் உங்களால ரூம்ஸ் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நாம மலை ஏற ஆரம்பிக்கலாம். பட் மலை ஏறதுக்கு முன்னாடியே அடிவாரத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கோங்க. டிராவல் சிக்னஸ் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் மலை மேலே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் மலை மேலே உங்களுக்கு கீழே இருக்க மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கீழே இருந்தே வாங்கிட்டு போயிடலாம். பெரும்பாலான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மலை உச்சிக்கு போன அப்புறம் தான் உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கொல்லிமலையில் நீங்கள் ஏற போகிற 72 ஹேர்பின்ஸுமே வேற லெவல் வியூ பாயிண்ட்ஸ் தான். அதுவும் நீங்கள் ஒரு 34-35 தாண்டிட்டீங்கன்னா அங்கேருந்து பார்க்குற வியூ இருக்கே, மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிவாரத்திலிருந்து மலை உச்சியை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 45 to 60 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ நீங்கள் தோராயமாக ஒரு 10 மணி போல் மேலே உச்சியை அடைஞ்சிருவீங்க. கொல்லிமலைக்கு போகிற பெரும்பாலானவங்க தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக ஆகாயகங்கை ஃபால்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக ஆகாயகங்கையை ரெஃபர் பண்ண மாட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1300 படி கீழே இறங்கணும். அப்புறம் ஃபால்ஸில் குளிச்சுட்டு 1300 அடி மேலே ஏறணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப டயர்டாக்கிடும். உங்களால் அதுக்கப்புறம் இருக்க மிச்ச நாளில் டயர்டாகவே மற்ற இடத்த சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஆகாயகங்கை ஃபால்ஸை ஏறி இறங்குறது ஈஸியாக தெரிஞ்சாலும் பெரும்பாலானவங்களுக்கு அது ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். கொல்லிமலை ரீச் ஆனதோ நாம் முதல்ல போகிற இடம் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். மெயின் கொல்லிமலையிலிருந்து இந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களால் ஒரு 10 to 15 minutesலேயே அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அதுதான் கொல்லிமலையோட ஹையஸ்ட் பாயிண்ட். சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் அங்கிருந்து மேகத்தால மூடி இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தையே உங்களால பார்க்க முடியும். நீங்க அங்கிருந்து அந்த வியூவை ரசிக்கிறதுக்காகவே தனியா ஒரு சூப்பரான வாட்ச் டவரும் அமைச்சிருக்காங்க. அங்க நீங்க ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் அடுத்து நீங்க ஒரு 11:30 மணி போல நீங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கோ இல்ல ஸ்டேக்கோ போயிட்டு செக்இன் பண்ணிடுங்க. செக்இன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்சையும் முடிச்சுட்டு ஒரு 1:30-2 மணி போல அடுத்த ஸ்பாட்டான மாசிலா அருவி கிளம்புறதுக்கு ரெடி ஆவாங்க.
கொல்லிமலையில இருந்து மாசிலா அருவி கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர், அதாவது ஹாஃப் அன் ஹவரில் உங்களால் ரீச் பண்ணுற முடியும். இந்த அருவி ரொம்பவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான அருவி. இங்கே நீங்கள் ட்ரெக் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது, சமதளமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சாதாரணமாக நடந்தே அந்த அருவியை ரீச் பண்ணிடலாம். அங்கே லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸும் இருக்குது. ஆல்சோ அங்கே சேஃப்டிக்காக கிரில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆயில் மசாஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ அங்கே தாராளமாக ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். அங்கே நீங்கள் ஒரு 2 hours வரைக்கும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைகளுக்கான பார்க்கும் அங்கே ஒன்று இருக்குது. மாசிலா அருவியிலிருந்து அடுத்ததாக நம்ம போக போகிறது கொல்லிமலையில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற தேதி வரைக்கும் அந்த பொட்டானிக்கல் கார்டன் இம்ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பெரும்பாலானவங்க அங்கே போக விரும்ப மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொட்டானிக்கல் கார்டனையும் உங்கள் ஐட்னரி லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அங்கேருந்து அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற போட் ஹவுஸ் அல்லது லேக் பார்க்குக்கு போகலாம். கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் கொல்லிமலை போயிருந்தப்ப எங்களை இந்த போட் ஹவுஸில் போட்டிங் பண்ண அலோவ் பண்ணலை. ஏன்னா பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே போட் ஹவுஸையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அண்ட் போட்டிங் பண்ணுறதுக்கும் அங்கே சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் இப்போ நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா போட்டிங்கை திருப்பி ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறப்ப போட்டிங் ஓப்பனில் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போட்டிங் ட்ரை பண்ணலாம். இருட்டுற வரைக்கும் அந்த லேக் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் நீங்கள் ரூமுக்கு போகும்போது வழியில் கொல்லிமலையிலேயே விளைஞ்ச பழங்கள் காய்கறிகள்லாம் விற்பாங்க. அது இல்லாமல் அங்கே இருக்க ஸ்பெஷல் தைலமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அதை தாராளமாக வாங்கிட்டு உங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம். எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ் போலவே கொல்லிமலையில் இருக்கிற ரெசார்ட்லேயும் ஸ்டேஸ்லையுமே பெரும்பாலான இடத்துல கேம்ப் ஃபயர் பார்பிக்யூவும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டின்னரை கேம்ப் ஃபயரில் பார்பிக்யூவோட என்ஜாய் பண்ணிட்டு அந்த நைட்டை தூங்கி கழிக்கலாம். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகி 8:30 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 9 மணி போல் நம்ம அருவிக்கு போக கிளம்புங்க. ஏன்னா நம்ம அருவி இங்கேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ½ an hour ஆகிடும். மாசிலா அருவி மாதிரியே நம்ம அருவியும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஃபால்ஸ். இங்கேயுமே உங்களுக்கு எந்த ட்ரெக்கிங்கும் தேவையில்லை. பட் கம்பேரிட்டிவ்லி இது ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். ஆகாயகங்கை ஃபால்ஸில் குளிக்க முடியாதவங்க, அங்கே இறங்க முடியாதவங்க இங்கே தாராளமாக குளிக்கலாம். நம்ம அருவிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ஆகாயகங்கை. முன்னமே சொன்ன மாதிரி இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் 1300 படி இறங்கி கீழே போகணும். இந்த இடம் ப்ரிஃபரபிளி கால் வலி இருக்கவங்களுக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப செங்குத்தான பாதை. கஷ்டப்பட்டு அந்த 1302 படியும் கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற அனுபவம் இருக்கே, அதை அங்கே போயிட்டு வந்தவங்களால மட்டும்தான் உணர முடியும். ஏன்னா அந்த அருவியோட உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 300 அடி. அந்த அருவிக்கு 100 அடி முன்னாடி நீங்கள் இருக்கும்போது அந்த அருவியோட சாரல் உங்களை முழுசுமா நினைச்சிரும். நீங்கள் கிட்ட போகணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். ஆனால் நீங்கள் போகிறதுக்காக குறுக்க ஒரு கயிறும் கட்டியிருப்பாங்க. மழை அதிகமாக இருந்து தண்ணி ரொம்பவே அதிகமாக கொட்டுச்சுன்னா உங்களை இந்த இடத்துல இறங்கவே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் மீடியமாக இருக்கும்போது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கிட்ட வரைக்கும் இந்த கயிறை பிடிச்சி போக முடியும். ரிட்டன் அதே 1300 படியை கிராஸ் பண்ணி நீங்கள் மேலே வந்துடலாம். அண்ட் இந்த மொத்த ட்ரிப்புக்கும், அதாவது ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்கு நீங்கள் இறங்கி ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ ஒரு 2-2.25 போல் நீங்கள் மேலே ரீச் ஆனதும் அங்கே இருக்க ஹோட்டல்ஸ்லேயே நீங்கள் லஞ்சை முடிச்சுக்கலாம். இந்த ஆகாயகங்கை ஃபால்ஸோட நம்ம கொல்லி ட்ரிப் முடியுது. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே இருக்க மற்ற இடங்களான எட்டுக்கையம்மன், அதாவது கொல்லிப்பாவை கோயிலுக்கும் மேலே இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கும், அது இல்லாமல் சித்தர் கோயிலும் நிறைய இருக்குது, அதையுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த 2 days ட்ரிப்புக்கு ஒருத்தருக்கு நாங்கள் சொன்ன எல்லா இடத்தையுமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 3000 5000 ரூபாய் தான் ஆகும், ஸ்டே ப்ளஸ் ஃபுட்டோட சேர்த்து. அதனால தான் கொல்லிமலை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட். நீங்கள் இந்த கொல்லிமலையில் யூஸ்வலாக ரூம்ஸில் ஸ்டே பண்ணாமல் டென்ட்டில் கேம்பில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொல்லி கேம்பர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அவங்க செக் பண்ணி பாருங்கள். அவங்க உங்களுக்கு 10 கேம்பிங் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நம்மளோட இந்த ட்ராவல் புக் சீரீஸில் அடுத்த வீடியோவில் நாம் மேகமலையோட ஐட்னரி வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ கொல்லிமலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு வேறு எந்த இடத்தோட ஐட்னரி வீடியோ இந்த ட்ராவல் கைட் மாதிரி வேணும்னு நினச்சாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
நன்றி.